முக்கியமான கதாபாத்திரம். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும், அது திரைக்கு வரணும், பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். மறக்க முடியாத நாள் எனக்கு. ஆக்சுவலி மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. இது எனக்கு முதல் பேச்சு, ஏதோ தவறு பண்ணுற ஒரு கான்ஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கோங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள். படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு காவியமாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மேடை பேச்சுக்காக சொல்லலை, ஒரு ஃபீல் குட் மூவி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் இப்போது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் எப்படி வாழ்ந்திருப்பார், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா கதை ஃபுல்லாக தெரியாது, என்னோடய கேரக்டரைசேஷன் மட்டும்தான் தெரியும். படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கணும், தியேட்டருக்கு வரணும். தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் திருக்குறளும் திருவள்ளுவரும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாக பார்க்கணும். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, சினிமா விரும்பிகள்கிட்ட சேருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் குணா பாபு. நன்றி. அண்ட் எங்களோட டீமில் உழைச்ச எல்லாத்துக்குமே நன்றி. உதயகுமார் அண்ணா, ஜெயராஜ் அண்ணா, மகேஷ் அண்ணா, அண்ட் எட்வின் சார், எடிட்டர் வினோத், முக்கியமாக இளையராஜா சார். என்னுடைய வாழ்க்கையில் முதல் படம் ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு லீட் ரோல். லைக் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இளையராஜாவோட மியூசிக்கில் பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம். எனக்கு அது அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கோட்டாட்சியோட பணிவான வணக்கம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் நாகேஷ் சாரோட மிகப்பெரிய ஒரு வெறியன் ஃபேன்ஸ். இன்று வரையும் நான் வந்து திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஷ் சாரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையண்டா. வீட்டில் எல்லாம் கூட நாடகங்களை எல்லாமே சும்மா நம்ம அதை மாதிரியெல்லாம் நடித்து பார்ப்போம். ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து, கொட்டாச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேட்குறப்போ நான் இதை மக்கள் என்னமோ ஏதோ சின்னது ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் சார் எனக்கு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னால் அதை இவனுக்கவே முடியல. உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து மறைச்சி போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வச்சுருப்பார். இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாட புக்குலேயும் நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலேயும் பஸ்ஸுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கண்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்றைக்கி ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷனுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும். குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு காவியம். இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும். இந்த மாதிரி படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் வந்து இப்படி ஒரு தூரம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நன்றி. இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு
கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ என்னோடய பேரே பாடினி குமார் தான். ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகை நான். என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள்ன்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது, நம்ம அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது, இப்படி தான் ஞாபகம் வரும். அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டரை எடுத்தேன். பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம், இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இசைஞானி சார் முதல்ல இந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ லைக் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க உங்களுக்கும், நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்ருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புகிறேன். என்ன வாசிகையாக தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் இஸ் a dream come true moment. Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்ல, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. Thank you எட்வின் சஹாய் சார் அவர்கள். மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பேச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யார்ப்பா அவர் அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் காசி ஆனந்தன் ஐயா, யுகபாரதியன், பழனி பாரதி மற்றும் பழனிடமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்கறதுக்காக இங்கே போனேன். நான் முதல்ல நேரடி அப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் அங்கேருந்து வருவதற்கு எனக்கு 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன் வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு எண்ணெய் செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் அண்ணன் திருமா அவர்கள் பேச வந்திருந்தாங்க. முதல் முறையில் பழகருப்பையா பேசிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது புரட்சி புயல் வைகோ அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் கண்ணகி நீதி கேட்டா,
இலங்கையில் வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னன்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை. அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி எனக்கு கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கே வர்றதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் ஆவலோடு எதிர்பார்த்த, நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கிட்ட 2000 பேர் உட்காந்து நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன். அண்ணன் உள்ள என்ட்ரி, நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன். ஆனால் ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்கன்னா, அவர் அரசியல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக புலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க. பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்திய ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, அப்ப வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்க ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீங்க ஆணை பிறப்பிப்பதே ஒரு அரசியல், வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவதுதான் அத்துமீறுவதான் வரம்பு மீறுவதானே ரெண்டும் அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் பட்சம் தெரியல, சாரி. வரம்பு மீறுவதுதான், நான் ஏன் போய்களே போறேனே, வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமா. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவாக பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை. உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல் அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோகிற நேரத்திலலாம் வந்து பார்லிமெண்ட்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். ஒரு மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல் வந்து இந்த இடத்துல சந்திச்சதில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிச்சு நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. இன்னும் 2 மணி கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழின் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்ன தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல் உண்ணாமை எழுதியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை. எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். குரோசவா சொல்லுவார் ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கான திரைக்கதையை தான் இதோட சவாலான விஷயமா இருந்தது. அதை செம்பூர் ஜெயராஜ், காமராஜ் அவர் தான் பண்ணார். அவர் ஒரு திராவிட இயக்க போராளி. இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுறாரு, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம். ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார். அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார், ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார். இது எப்படி 1330 எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குறளோவியம், எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் அதை புத்தகமாக போட்டாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குறள்கள்லாம் எடுத்துக்கிட்டு திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்திங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது. இது என்ன, அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் அது நிகழும். நான் அப்படி தான், நான் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாகவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க. இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் படம் செட்டு போட்டோம். ராத்திரி ஃபுல்லாக மழை. செட்டுக்குள்ளே 2 இன்ச்சு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில். எல்லோரும் கலங்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், விவசாயி நட்டுட்டு வருவான், மழை பெஞ்சு எல்லாம் மூழ்கி போயிடும். நம்ம சினிமா எடுக்கிறோம், தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த அம்மா சொன்னாங்களே, இடும்பைக்கு இடும்பை, அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது. அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம். அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அதை முடித்து கொடுத்தாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் 2 பேர். விஐடி விஸ்வநாதன் ஐயா ரொம்ப சிக்கனமான மனிதர். அவர் இதுக்கு உதவி பண்ணார். மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க. இப்போ இதோட முதல் இந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் அவர் இருந்தார், 18ல் அவர் இருந்தார், 15ல் இவர் இருந்தார்னு சொல்லுவீங்க. நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. ஜெயமோகன் எழுதியிருந்தார், தருமபுரி மாவட்டத்தில் எவனா ஒரு அழுக்கு வேஸ்ட் கட்டி போனால் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன. அவர் செல்ல வேண்டிய உயரம் இன்னும் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம். அவர் கூட எனக்கு பெரிய அறிவும். மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில். அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர், படிப்பாளி. நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டாரு. அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை. அவர் வந்தாங்க. மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற தங்கைக்கும் மிக்க நன்றி. இதில் தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் முதல் படம். அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த துறையில் ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி. லொக்கேஷனில் அவங்க டைமெல்லாம் எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணலை. கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார், ஏன்னா அவரே ஒரு டைரக்டர். ஆமாம், அதனால் மற்றபடி எல்லாம் சுமூகமாக நடந்தது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.